நம்ம வீடியோல பார்த்த கிருபாகரன் ஐயா, நாசரேத்து ஊழியக்காரர் ஒய்யாங்குடி, அவங்க வாக்கு தத்துவத்துல அடிச்சிருந்தாங்க இல்லையா? ஏசாயால வனாந்தரத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், ஆறுகள் ஓடக்கூடிய இடமா மாத்துவேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் எனக்குமான வாக்கு தத்துவம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தேனியில ஒரு கிராமம். தேனியில இருந்து இது எத்தனை கிலோமீட்டரா? 10-11 கிலோமீட்டர் வரும். 10-11 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கும் பாருங்க. வனாந்தர பூமி. சுத்தி என்ன இருக்கு? அன்று மோசே காலத்து வனாந்தர பூமி இருக்கு. இங்க வந்து அம்மா அப்பா இல்லாத பிள்ளை எல்லாம் அதோ அந்த இதுல இருக்காங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன பண்றேன், தெளிவா வந்து எல்லாரோட வந்து பேசி போடுவோம். பின்னாடி இதுதான் நம்மளோட ஊழியத்தோட அத மணியனை காட்டுறா. ஜெபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன், ஜெபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன். இப்ப என்னதான் சென்னையில இருந்தே கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் என்ன பண்ணிட்டோம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப அதுல வந்து ஒரு வளையல் வந்து மிஸ்ஸிங். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து வளையல் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க, சிட்டிக்குள்ள போறாங்க. பார்த்து போயிட்டு வாங்கடா. நல்ல நல்ல வளையலா வாங்கிரு. ஓகே பாய். தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல ஒரு பேனர் போட்டிருக்கேன் பாருங்க. பேனர்ல வாக்குத்தத்த அட்டை. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அவங்க சபையில திருச்சபையில கொடுப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்க மினிஸ்ட்ரி பேரை போட்டு என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்க. வாக்குத்தத்தம்: நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல வசனம் இல்ல? ஏசாயா 43:19. என்ன? மோசே காலத்துல உள்ளது. வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, வறுமையை நீக்குவாங்க. ஆறுகளை உண்டாக்குவேன், செழிப்பை கொடுப்பாங்க. இதை யாருக்கு சொல்றா அப்படின்னா, சுவிசேஷகர்